இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 30ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு இந்த உலகத்தில் நிறைய பணிகளுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க. இன்டர்வியூ வச்சுட்டு ஒரு பொறுப்பை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த பொறுப்பை எவன் சரியாக செய்கிறானோ அவனுக்கு மேன்மேலும் அனுகூலங்கள் வந்து சேருது. அவனுக்கு ப்ரொமோஷன் வருது, சம்பள உயர்வு வருதா இல்லையா, வேறு இன்க்ரிமெண்ட், வேறு என்ன, எல்லாம் அனைத்தும் அவனுக்கு சேர்த்து கிடைக்கும். ஏன் கிடைக்கிது? அவனை எதற்கு நம்ம கூப்பிட்டோமோ அந்த பணி அவன் சிறப்பாக செய்கிறான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இன்னும் அதிகமாக அந்த பணியை இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு இன்னுமான அவங்களுக்கு அனுகூலங்கள், இது நிறைய வாய்ப்புகள், வசதிகள் கிடைக்கும். ஆக எந்த பணிக்கு ஒரு அழைக்கப்படுகிறாரோ அந்த பணியை அவர் செவ்வனை செய்தால் அவர் தன் வாழ்க்கையிலே மேன்மேலும் முன்னேறுவார். இது மறுக்க முடியாத உண்மை. எப்பொழுது நீ எதுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க உன்னை, அந்த பணி ஒழுங்காக செய்யணும். மற்ற எதுலேயும் மூக்கணும் அழிக்காமல், இல்லையா, உனக்கு கொடுக்கப்பட்ட பணியிலேருந்து டைவெர்ட் ஆகி வேறு பாதையில் பயணிக்காமல். உதாரணத்துக்கு நான் வேலைக்கு போகிறேன் வச்சுங்களேன், ஒரு இடத்துல என்னை கார் ஓட்ட கூப்பிட்றாங்க, ஒரு கம்பெனி. என் வேலை டிரைவிங், அதோட நான் எடுத்துக்கணும். நான் சிறப்பாக செய்யணும், எனக்கு கார் சுத்தமாக வச்சுக்கணும், நான் தொடச்சி அதில் குப்பை அழுக்கலாம், பாதல் தொடச்சி கழிவெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னுடைய வேலை. அதை விட்டுட்டு நான் கம்பெனியில் வேறு ஏதாவது ஸ்டோருக்கு வேலைக்கு போனால் சரியாது. மிகப்பெரிய தவறு. சொல்கிறது புரியுதுங்களா? என்னை எதுக்கு கூப்பிட்டாங்களோ அதை நான் செவ்வனை செய்தால் எனக்கு மிகுந்த அனுகூலம், என் வாழ்க்கை முன்னேற்றம். இது இந்த உலக காரியங்களுக்கு மட்டுமல்ல, ஆன்மீக காரியத்திற்கும் இது பொருந்தும். ஆன்மீக காரியத்துக்கும் இது பொருந்தும். இந்த விஷயத்தை தான் இன்றைக்கு தாய் திருச்சபையானது இந்த 3 வாசகங்களை நமக்கு சொல்லுகிறது. இதான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இன்றைக்கி முதல் வாசகம் பேதுருடைய வாசகம் பாருங்களேன். இன்றைக்கி மேலே முக்கிய வசனமே தான், மைய வசனம். உங்கள் அழைப்புக்கு ஏற்ப ஒழுகுங்கள். உங்கள் அழைப்புக்கு ஏற்ப ஒழுகுங்கள். என்ன உங்கள் அழைப்பு? உங்களை இருளினின்று தமது வியத்தகு செயல்களால், மேன்மைமிக்க செயல்களால் உங்களை என்ன பண்ணுறாரு? அவர் ஒளிக்கு அழைச்சி வந்திருக்காரு. உதாரணத்துக்கு இருளான வாழ்க்கை எகிப்து, அங்கே இருந்து ஒளிக்கு ஆண்டவர் அழைத்து வந்தார். பிடிச்சு கொண்டு வந்தாரா? மக்கள் எப்படி அழைப்புக்கேற்ப வாழ்ந்தாங்களா? அவங்க யோசிச்சு பார்க்கணும். அவர் ஒரு அழைப்பினை கொடுத்தார், அதுக்கு நீங்கள் வாழலை. சரி, கூட்டு வந்தார், வாழ்ந்தீங்க, இறைவாக்கினர்கள்லாம் கொடுத்தாரு, அப்பயும் நீங்கள் படிக்கலைங்க, ராஜா வேணும் அப்படின்னு கேட்டீங்க. யாவே ஆண்டவர் சொல்கிறாரு சாமுவேல் வழியாக, வேண்டாம், தப்பு, வேண்டும், அப்போ நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம். அப்படியா? இப்போ கூட வாழ்க்கை நான் கொடுத்தா அவங்களுக்கு இருட்டாகுது, அப்போ ராஜாவை கொடுத்தா அவங்களுக்கு ஒளி வாழ்க்கை வந்துடுவீங்க. சரி, அதையும் ஆண்டவர் அங்கீகரித்து, சரி நீ சொன்ன ஒளியை கொடுக்கணும்னு வராரு. அந்த அரசர்களும் கடவுள் ஒளிக்கு அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு ஏற்ப வாழ்க்கை நம்ம வாழறோமான்னா முக்கியம். முன்னோர்கள் வாழ்ந்தாங்களா? இன்றைக்கி நம்ம வாழறோமா? நேற்றைய வாசகம் தான். உங்களுடைய முன்னோர்கள் தலைமுறை தோறும் அவங்க தப்பாக இருந்தாங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த பாவத்தினுடைய வழி இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பாவம் பண்ணீங்க இல்லையா, அது எல்லா பாவத்துக்கும் அவங்க இயேசு மரித்தாரம் நேற்று படித்தோம் நம்ம. புரியுதுங்களா? அந்த இருட்டான வாழ்க்கை அது. அந்த வாழ்க்கையிலிருந்து இறைமகன் இயேசு நமக்காக தன் உயிரை கொடுத்து நம்மை மீட்டு ஒளி கொண்டு வச்சிருக்காரு. ஆனால் அந்த ஒளிக்குரிய வாழ்க்கை நம்ம வாழறோமா? நமக்கு ஏன் அழைச்சிருக்காரு பாருங்க பார்ப்போம். நீங்கள் உயிருள்ள குருக்களுடைய திருக்கூட்டமாக இருங்க. நீங்கள் குருக்கள் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரை பணிந்து வாழ்வார்கள், அவரை புகழ்ந்தேற்றுவார்கள், அவருக்குரிய காரியங்களை செய்வாங்க.
அதாங்களே, நீங்கள் திருப்பாடல் பாருங்களேன். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். நீங்கள் நீங்கள் குருத்துவ கூட்டம் இது இல்லையா? குருக்கள் இருக்காங்க, சாமியார் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க பணி கொடுத்தாங்க, பொது குருத்துவம் நம்ம. அனைவருமே ஆண்டவருக்கு பணி செய்கிற குருக்களாக நாம் இருக்கிறோம். நம்ம அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம மகிழ்ச்சி நிறை பாடலோடு ஆண்டவர் திருமுன் வாருங்கள். திருப்பாடல் 100 இன்னைக்கு. அப்போ அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஏன்? அவர் நல்லவர். கடைசி வசனம் பாருங்க பார்ப்போம். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அந்த அன்புக்காக என்ன பண்ணுங்க? நீங்கள் ஆண்டவரை புகழ்ந்து ஏற்றுங்கள், அவரை புகழ்ந்து பாடுங்கள். இதுதான் அழைச்சிருக்கிறாரு. ஆண்டவரை புகழ்ந்து ஏற்றி அவர் கூட நீ பயணிக்கிறான்னு தப்பு செய்ய மாட்டேன். நீ பாவ வழிக்கு போக மாட்டேன். இதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைச்சிருக்கிறாரு. ஆனால் நாம் அவ்வாறு ஒழுகிறோம். அதான் மிக 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 முக்கியம். இன்னொரு செயல் சொல்கிற பாருங்களேன், ரொம்பவும் இந்த பகுதி எனக்கு பிடிச்சிருந்தது இல்லைங்களா? நீங்கள் ஊன் இயல்பின் இச்சைக்கேற்ப வாழாதீங்க. உடம்பு சொல்கிறத கேட்டு நீங்கள் வாழாதீங்க. மனசு உள்ள ஆன்மா சொல்ல உங்களுக்கு அப்படி கேட்டு வாழுங்க. ஏனென்றால் ஆன்மாவில் தான் ஆண்டவர் வாசம் செய்கிறார். அதுக்கு கீழே ஒரு வசனம் ரொம்ப எனக்கு பிடிச்சது. பாருங்க பார்ப்போம். பிற இனத்தினர் நடுவில் நன்னடத்தை உரியவர்களாக இருங்கள். சமுதாயத்தில் கடவுளுடைய பிள்ளைகள் நாம் இருக்கிறோம். நாம் பல மக்கள் முன்னிலும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த காலத்துலேயும் வாழ்ந்தார்கள். இவர்கள் என்ன பண்ணாங்க? கனானிய மக்கள் இருந்தாங்க, நிறையா அசீரியர்கள் மக்கள் இருந்தாங்க, எவ்வளோ மக்கள் வாழ்ந்தாங்க. அங்கே எல்லா மக்கள் மத்தியிலும் இந்த யூத மக்கள் வாழ்கிற அதை சொல்கிற பாருங்க. எல்லாரும் முன்னாடியும் வாழ்றீங்க. நீங்கள் நன்னடத்தை கொண்ட பிள்ளைகளாக வாழுங்கள். ஏன் அது சொல்கிறாருன்னா, பாருங்க பார்ப்போம். அவர்கள் உங்களை தீயவர்கள் என்று பழித்துரைப்பினும் உங்கள் நற்செயல்களை கண்டு அவங்கள சொல்லுவான். நீ அப்படி இப்படி பழி போடுவான். அதை நீ காதில் வாங்காத. நற்செயல் செய்யும் பிள்ளையான இருக்குவா. அந்த வாசகம் வச்சு பாருங்க. நீங்கள் அவன் பழித்துரைப்பினும் அவன் சொல்லுவான், 1000 சொல்லுவான். அதை நீ இப்படி வாங்கி விட்டுடு. பழித்துரைப்பினும் உங்கள் நற்செயல்களை கண்டு. நம்ம இவ்வளோ பழித்துரைக்கிறோம், திட்டுறோம், சண்டை போடுறோம், இவ்வளோ குடும்பம் இழிவாக பேசுகிறோம். நல்ல மனுஷன் தான். இல்லை ஒரு வார்த்தை பேசலை, நம்ம எடுத்து பேசலை, அவன் மாட்டான். அவனுக்கு நல்லபடியாக தான் வாழறான்ல. இந்த வார்த்தை அவனுக்கு, இந்த செயல் அவன் மனசை குத்தி என்ன பண்ணுன்னு பாருங்கள். அடுத்ததான் நமக்கு வாசிக்கிறோம் நம்ம இல்லையா? நற்செயலை கண்டு கடவுள் சந்திக்க வரும் நாளில், கடவுள் வருகின்ற உலகத்தை தீர்ப்புக்குள்ள கடவுள் வருகின்ற பொழுது அவர்கள் நம்மை பொருட்டு ஆண்டவரை போற்றுவார்கள், வாழ்த்துவார்கள். இப்போ நம்மால் ஆண்டவர் போற்றப்படுவார், புகழப்படுவார், வாழ்த்தப்படுவார். யாரால? பிற மக்களால். அப்படி நாம் என்ன பண்ணணும்? நம்ம அந்த ஆண்டவர் போற்றுதலுக்கு நாம் காரணமாக இருக்கணும். அதான் அழைப்புக்கேற்ற வாழ்வு தானே வாழ்வு. யோசிச்சு பாருங்க. திரும்பவும் படிக்கிற மாதிரிங்களேன். ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊன் இயல்பின் இச்சைகளை விட்டு விடும்படி வேண்டிக் கொள்கிறேன். உடம்பு சொல்கிறத கேட்காத, உள்ள ஆன்மா மனசு சொல்கிறத கேளு. இது ஒரு போராது. உண்மைதான். இந்த உடம்புக்கும் மனசுக்கும் இருக்கிற போர் இருக்குதுங்களே, அது இன்னைக்கு நேரத்து கிடையாது. என்றே காலம் மேலே வந்தாங்க ஆதிப்பெற்றோர் ஆண்கள் இன்னும் அப்படி தான் இருக்குது. மனசு சொல்லுது, எப்போ அது தப்பு. உடம்பு இந்த உடம்பு இந்த ஊனுடல் இச்சைக்கு இந்த மனம் ஆன்மாவுக்கும் அந்த போர் நடக்குது. எப்படி தான் பைபிளில் எழுதுனாங்களோ கடவுளே, இதெல்லாம் எப்படி எழுதி வச்சுருக்காங்க பாருங்க. ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊன் இயல்பின் இச்சைகளை விட்டுவிடும்படி நான் வேண்டிக்கிறேன் உங்களை. அது கீழே பிறனத்தாரிடவே நன்னடத்தை உள்ள பிள்ளைகளாயிருங்கள். அவர்கள் உங்களை பழித்துரைப்பினும் உங்கள் நற்செயலை கண்டு அவர்கள் ஆண்டவரை வாழ்த்துவார்கள். ஆண்டவர் வரும் நாளிலே. இதுதான் நம்ம தான் அழைப்புக்கேற்ற வாழ்வு. ஆண்டவர் அழைக்கிறாருன்னா ஏன் அழைக்கிறாரு? அந்த அழைப்பை எப்போ நம்ம வாழணும்? நம்ம மெயினாக தான் நம்மக்கிட்ட. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழறமா சிந்திச்சு பார்ப்போம். நம்ம இன்னைக்கு நற்செய்தி. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு ஒருவருக்கு குணம் கொடுக்கிறார். அழைப்பு கொடுக்கல, குணம் கொடுக்கிறார்.
யார் அவர்? பார்த்திமேயு. ஏசப்பா என்ன பண்ணுறாரு? சீடர்களோட அப்போஸ்தலரோட என்ன பண்ணுறாரு? எரிகோவுக்கு போகிறாரு. எரிக்கோன்னு அது ஒரு நுழைவாயில். அது எரிக்கோன்னு அந்த எருசலேம் அந்த எரிக்கோ அந்த நுழைவாயிலில் எப்பவுமே எல்லாத்தையும் இருப்பாங்களே, பிச்சைக்காரங்க உட்காந்துருக்காங்க அங்கே. அதில் பார்த்திமேயும் ஒருவர். ஆனால் அவருக்கு பார்வை கிடையாது. ஆனால் அது பார்வை கிடையாத ஒழிய உள்ளத்தால் இயேசுவை மிக மிக அறிந்து வைத்திருக்கிறவர். இயேசுனுடைய செயல்கள் புதுமை எல்லாம் ஒரு மனசில் புதைச்சி வச்சிருக்கார். அப்போது ஏசப்பா போகிறார் அந்த பக்கம், சத்தம் கேட்குது. அப்போ கூட கேட்குறாரு. பாருங்க பார்ப்போம். அவர் இயேசுதான், நாசரேத்து இயேசுதான் போகிறார் என்று கேள்விப்பட்டு ஒரு காலை ஆசைப்படுறா, அது விழுது. இயேசு போட அந்த காலை விழுது அவருக்கு, கண் தெரியாது அவருக்கு. அப்போ என்ன பண்ணுறாரு? எப்படி பார்த்து கேட்டுருப்பார் இல்லையா? யார் போகிறது? நாசரேத்து இயேசு போகிறாரு சொல்லியிருப்பாங்க. கேள்விப்பட்டு அவர் கத்துகின்ற வார்த்தையை கேட்கணுமே. நாசரேத்து இயேசுதான் போற என்று, இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று என்ன பண்றார்? அவர் கத்துறார். என்றால் பார்த்து ஓடி போய் ஆண்டவோட உதவி கேட்க முடியாது. கண்ணில் அதை கூடுறவர். அவர் எங்கிறாருன்னு யாருக்கு தெரியும்? அவரை அடைய ஒரே வழி அவர் இருந்த ஆயுதம் அவர் குரல் தான். புரியுதுங்களா? குரல் தான் அவருக்கு இந்த ஒரே ஆயுதம். அதை கொண்டு ஆண்டவருக்கு நம்ம அறிவிப்பு கொடுக்குறார், அவரை அழைக்கிறார். நாம் என்ன பண்ணுவோம்? அதாவது இருக்கிறத ஒன்று வச்சுக்கிட்டு அது இருந்தால் செஞ்சுருக்கலாம், இது இருந்தால் செஞ்சுருக்கலாம். எப்படி இருப்பதை கொண்டு ஆண்டவரோட உறவு கொள்ளுங்க. என்ன இதுதான் முக்கியம். பார்த்துமே பாருங்க பார்ப்போம். கண் பார்வை வந்து அவரை பார்த்து அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கலாம். அப்போ உட்காந்து இருந்தாரா? யோசிச்சு பாருங்க. அவர் கண்ணு தெரியாது, ஏசு எங்கே தான் தெரியாது. ஆனால் தன் குரல் அவர்கிட்ட கத்துறது, அவர்கிட்ட இருக்கிற ஒரு மூலதனம், சோர்ஸ், அதை வச்சு நம்ம அனுகூலம் அடையலாம். கத்தா இருப்பார். நம்ம என்ன பண்ணுறோம்? ஏன்டா பூசைக்கு போகல, தூக்கம் வந்துடுச்சு, ஏன்டா அது செய்யலை, இப்படி ஆயிடுச்சு, ஏன்டா அங்கே வந்துட்டேன், அது போயிடுச்சு, இப்படித்தான் சொல்கிறமே ஒழிய என்கிட்ட இருக்குது, இதை வச்சு நான் பண்ணுறேன். யோசிச்சு பார்த்தோம். சரி, இப்போ நட்சத்திரக்குள்ள வரும். நம்ம அவரை பண்ண பாருங்க. இயேசுவே தாவீதின் மகனை நல்லா கவனிக்கணும். தாவீதின் மகன் என்பது மெஸ்ஸியாவுக்கு மற்றொரு பெயர். புரியுதுங்களா? கடவுள் பிள்ளை என்பவருக்கு மற்றொரு பெயர் தாவீதின் மகன். அப்போ எந்த அளவுக்கு ஒரு உள்ளத்தால் இயேசுவை மனதார அவர் பார்த்து விசுவாசித்திருந்தால் இந்த விசுவாச அறிக்கையை சொல்வார் அவர். இல்லைங்களா? கத்துறாரு, எல்லாம் அதட்டுறாங்க, பயன்படு. அவர் நல்லா பாருங்க பார்ப்போம். இந்த உலக சமுதாயம் நாம் ஆண்டவரிடத்தில் குரல் எழுப்பும் பொழுது, ஆண்டவர் பின்பற்றிய பாதையில் நாம் பயணிக்கும் பொழுது, ஆண்டவர் நோக்கியப்பா எனக்கு உதவி செய்யுங்கயான்னு கரண்டிட்டு அவர்கிட்ட கெஞ்சும் பொழுது, இந்த உலகம் நம்மெல்லாம் ஒரு அதர்தான் செய்யும். இல்லை நம்ம செய்கை மட்டந்துட்டு தான் பேசும். எதுக்கே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு என்ன தெரியும் சாமிக்கு முடியாது அதெல்லாம் இப்படி சொல்லும். இது சத்தியம், நிச்சயமாக சொல்லுவாங்க. ஆனால் அதை எவன் உதாசீனப்படுத்திவிட்டு தனக்கான பாணியிலே ஆண்டவர் எதிர்கொள்கிறானோ, ஆண்டவர் பயணத்தில் தொடர்கிறானோ, அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அப்படி ஆசீர்வாதம் இன்றைக்கி 10 மேய்க்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், எழுந்து கத்தினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினார். ஒருத்தர் பல பலர் வாய் மூடு கமுன்று அதட்டுறாங்க. 10 மேய் சும்மா இல்லையே, தாவீதின் மகனை எனக்கு இறங்கும் என்று இன்னும் உறக்கமாக கத்தினார். புரியுதுங்களா? எந்த அளவுக்கு தடை வருகிறதோ நம்ம என்ன பண்ணோம்? அதை கண்டு ஸ்டாப் பண்ணி உட்காந்துருக்காம இன்னும் ஆண்டவருக்குரிய பாதையில் பயணிக்க முயற்சி பண்ணணும். செய்தார் பாருங்க 10 மேய்ங்க. இன்னும் உறக்கமாக கத்தினார். இந்த வார்த்தைக்கு அப்புறம் வார்த்தை தான் நம்மளாம் அப்படியே மண்டையில் ஆணி அடிச்சுக்கணும். ஒரு ஆணி தான் உங்களுக்கு அடிச்சு காட்டும் டப்புன்னு. இந்த வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கணும். இயேசு நின்று, இந்த வார்த்தையை கவனிக்கணும். இந்த வார்த்தை ரொம்ப எனக்கு பிடிக்கும். இயேசு நிற்பார். தன்னை நோக்கி எவனும் கூக்குரல் எடுகிறானோ அந்த குரலை ஆண்டவர் கேட்பார். இயேசு நிற்பார்.
போக மாட்டார். எத்தனை இடத்துல நின்று இருக்கார். யாவையாளர் நின்று இருக்கார், எகிப்தில் நின்றார், பாபிலோனில் நின்றார், நபுகத்நேசர் அஸ்ரிய மன்னன் நின்று தனக்கு தப்பிள்ளைக்காக போராடினாரியா. யோசிச்சு பாருங்க. நாம் வாழ்வு இறுதி காலத்தில் ஆண்டவர் இயேசு நமக்காக சிலுவை மரத்தில் தூங்கினார் நமக்காக. நாம் குரல் கொடுத்தால் இயேசப்பா நிற்பார். பார்த்துக்கோங்க, இயேசு நின்று அடுத்த ஸ்டெப் அவர் கூப்பிட்றாரு. ஏப்பாங்க வா, பத்திமையங்க வா வா, தாவீது மகன் எனக்கு இறங்கணும்னு சொன்னியே வா கூப்பிட்றாரு. என்ன பண்ணுறாரு? அவர் எப்படி ஆண்டவர் அழைப்பை கேட்டு அவர் எப்படின்னா அப்படியே துள்ளி குதித்து ஓடுறாராம். ஆண்டவருடைய அழைப்பு, ஆண்டவருடைய அழைப்பு. வார்த்தை ஃபுல்லாக வாசிக்கணுமா பாருங்க. அப்போ இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு துணிவுடன் எழுந்து வாரும், இயேசுவனை கூப்பிடுகிறார் என்றனர். அவர் தம் மேலுடையை எரிந்து விட்டு குதித்து எழுந்து இயேசுவிடம் வந்தார். மேலுடை எனக்கு இனிமேல் இந்த பிச்சைக்காரன் இது தேவை கிடையாதுயா, தூக்கி போடு, என் பழைய வாழ்க்கை தேவை கிடையாது. என்றால் இயேசு என்னை கூப்பிடுகிறார், இயேசு என்னை அழைக்கிறார், எனக்கு புது வாழ்க்கை கொடுக்க போகிறாரு. எனக்கு இந்த பழைய பிச்சைக்கார வாழ்க்கை தேவை கிடையாது. ஆனால் நாம் சிந்திக்கணும், கடவுள் நம்மை அழைத்திருந்தும் நல்ல பார்வைக்கு நமக்கு என்ன பண்ணோம், அழைத்திருந்தும் நாம் பழைய நிலையை விடாமல் இன்னமும் பிடிச்சி வச்சுருக்கோம்மா. யோசிச்சு பாருங்கள். நிறையா உண்டு. பேருக்கு தானே பண்ணுவீங்க. நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு ஆண்டவரே இங்கே எங்கே அது வெளியில் எங்கே போய் வந்துருச்சு வருவோம்மா, உண்டா இல்லையா? நடக்குதா இல்லையா? வெளிப்படையாக நம்ம ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெறப்போம். நம்ம பின்னாடி பழைய ஆடையை போட்டுமா இருக்கிறோம். நம்ம நிறைய பேர் போட்டுமா இருக்கிறோம். வெளிப்புறத்தில் ஆண்டோட அழைப்புக்கு நம்ம குரல் கொடுத்து போகிறோம். ஆனால் பழைய நிலைமையை தூக்கி போடாமல் இன்னும் பழைய துணியை கந்தல் தான் போத்தி தான் இருக்கிறோம் நம்ம. அது உண்மை. பழைய துணி என்பதற்கு பல அர்த்தம் சொல்ல முடியும். நீங்களே யோசிச்சுக்கோங்க, சரிங்களா? பாருங்க பார்ப்போம். பழைய துணி அந்த மேல் தூக்கி விட்டு நேராக குதித்து ஓடுறாரு இயேசப்பாக்கிட்ட. இயேசுவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்யணும்னு நீ ஆசைப்படுற சொல்லு ஆண்டவரே, நான் பார்வை பெற வேண்டும், நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். மீண்டும் வார்த்தைக்கு பார்த்து வந்திருக்குங்கிறதால ஒருவேளை முன்பாக பார்வை உள்ளவராக இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு நோயாலே பார்வை போயிருக்கலாம். ஓகே, ஆக நான் பார்வை பெற வேண்டும் ஆண்டவரே, அவருடைய ஆசை சொல்கிறார். ஆண்டவரே, நான் பார்வை பெற வேண்டும். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று. என்னுடைய வார்த்தை அல்ல, என் புதுமை அல்ல, என் ஆசீர்வாதம் கிடையாது, உன்னுடைய நம்பிக்கை உன்னுக்கு கண்ணு கொடுக்குது போன்னு சொன்னார். என்ன வார்த்தைங்களா அது? ஒரு புனிதர் சொல்லுவார், அகிலமே அசைக்க முடியாத ஆண்டவருடைய திருக்கரத்தை அடியேன் சிறு ஜபம் அசைத்துடும் சொல்லுவார். நம்பிக்கையோடு கூடிய வேண்டுதல் இருக்குங்களே, கடவுளுடைய கரத்தை அசைச்சிடும். இங்கே பாருங்க, சொல்றாரு பாருங்க, உன் நம்பிக்கை உனக்கு குணமாக்கிச்சு, நான் குணமாக்கலையா? என்ன தாவீது மகனை நம்பனை பத்தியா? நான் இன்னும் பார்வை பெற வேண்டும், நான் பார்வை கொடுப்பேன், நீ நம்பனை பத்தியா? அந்த நம்பிக்கை உனக்கு குணத்தை கொடுத்தது. கிளம்பி போச்சு. ஆனால் கிளம்பி போன பாருங்க பார்ப்போம். இல்லையே, பார்த்துமே கிளம்பி அம்மா இஷ்டத்துக்கு ஓடலையே. ஐயோ, எனக்கு ஆசீர்வாதம் கிடச்சிடுச்சு, பூந்தாச்சு ஓடுறா, இனி இயேசுவாது அவராது இவராது ஓடுறா. ஓடினாரா? நான் ஓடி இருப்பேன். பார்வை கிடச்சிடுச்சு, எங்கே என் குடும்பம், எங்கே என் போராட்ட பிள்ளை கூட, எனக்கு சொத்து பக்கம் எந்த இருப்பேன். நான் பத்துமே என்ன பண்ண பாருங்க பார்ப்போம். உடனே அவர் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். ஆண்டவர் அவரை அழைத்தார், அவருக்கு மறு வாழ்க்கை கொடுத்தார், பார்வை கொடுத்தார், அவரை பழைய நிலையிலிருந்து பழைய ஆடைகளை கலந்து விட்டு புதிய வாழ்க்கை, புதிய ஆடையை, புதிய வாழ்க்கையை, புதிய ஒரு ஒரு விடியலை காட்டினார், ஒரு ஒளியை கொடுத்தார். இருட்டான பிச்சைக்கார நிலையிலிருந்து ஒளிக்கு கொண்டு வந்தார். அப்படி ஒளிக்கு வந்த அவர் ஆண்டவரை பின்பற்றினார். இந்த முதல் வாச டாபிக் அதானே இல்லைங்களா? பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப ஒழுகுங்கள். இயேசு கூப்பிட்டார், ஆண்டோட அருளை பெற்றார், அவர் பின்னாடியே போனார். சகோதரர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில்
நிறைய நம்ம கூடதான் இருக்கிறோம் நம்ம, இல்லைங்களா? வெளியே புறக்கண் நமக்கு தெரிஞ்சாலும் அகக்கண் என்பது சிந்திக்கக்கூடிய விஷயந்தான், யோசித்து பார்க்கணும். நிறைய நேரங்களில் இந்த அகக்கண் வந்து கூடாவே தான் இருக்குது. நல்ல விஷயங்களை பார்க்க மாட்டுது, கெட்ட விஷயம்னா உத்து பார்க்குது, நல்ல விஷயங்களை கொஞ்சம் பார்க்க தயங்குது. அப்படி இல்லாமல் நம்முடைய அகக்கண்ணும் புறக்கண்ணும் சரி இல்லையா, குருடாகுதா, ஆண்டவர்கிட்ட வேணும், ஆண்டவரே என் கண்ணை திறந்து வைங்கப்பா. இந்த உடம்புக்கு தான் கண்ணே ஒளின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. எனவே ஒன்று பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ப வாழ்வோம். அப்படி நாம் வாழ்ந்தால் நம்மால் ஆண்டவர் பிற மக்களால் புகழப்படுவார் இல்லையா? முதவாசல் பார்த்தோம், நம்ம பார்த்தோமா இல்லையா? பிறனத்தாடையே நல்ல நடத்தையோடு இருங்கள் நீங்கள், ஆண்டவர் வரும் அந்த நாளில் உங்கள் நடத்தையை முன்னிட்டு ஆண்டவர் புகழப்படுவார், பெருமை செய்யப்படுவார். எனவே நாம் ஆண்டவர் பெருமைக்காக, அவருடைய மாட்சிக்காக, அவருடைய மகிமைக்காக நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். ஏனென்றால் நாம் இருட்டில் இருந்தோம், ஒளி கூட்டு வச்சிருக்காரு. பாவத்தில் இருந்தோம், மீட்டு கொண்டு வச்சிருக்காரு. அடிமையாக இருந்தோம், உரிமை மக்கள் கூட்டு வச்சிருக்காரு. இந்த அழைப்புக்கு அவர் பயன்படுத்தி ஒரு துருப்பு சீட்டு, ஒரு கருவி ஆண்டவர் இயேசு தன் மகனையும் உயிரோடு சிலுவையில் பலியிட்டு நம்ம மீட்டு வச்சிருக்காரு. நம்ம என்ன பண்ணணும்? அவர் அழைப்புக்கேற்ப நம்ம வாழ்ந்தால் நம்மால் நம்முடைய அப்பாவுக்கு பெருமை. அப்படி தானே? ஒரு குடும்பம் இருக்குது, பெற்ற பிள்ளைகளாக இருந்தால் தாய் பெற்றோருக்கு பெருமை இல்லையா? நம்ம வாழ்க்கையெல்லாம் சொல்லுவாங்க, வா இவங்களோட பெற்றவங்களா நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் பிள்ளைங்களா அவனு கேட்க மாட்டாங்க. ஓ சச்சினோட அப்பா அம்மாவா நீங்கள் அப்படி கேட்பாங்க. சச்சின் உலக பிரசித்தி பெற்ற ஒரு கிரிக்கெட்டர் இல்லையா? அப்படி பெருமையோடு நல்லா வாழும் பொழுது நம்மால் ஆண்டவர் புகழப்படுவார். அதான் சொல்கிறாங்க. எனவே சகோதரர்களே, நம்மால் ஆண்டவர் புகழப்பட நாம் நல்வாழ்க்கை வாழுவோம். அப்படி வாழ ஆண்டவரிடத்திலே நாள்தோறும் ஜெபிப்போம். நன்றி. நாளை சந்திப்போம்.